உடம்பு வந்து பளபளன்னு சர்மம் வந்து சீராகவும் இருந்துச்சு. எந்த நோயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராதுங்க. பாதாம் பிசின், பனங்கற்கண்டு, பொங்கிலியம், பிலாசத்து, இளநீர் போன்ற மூலிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க. சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. கண் குறைபாடு, தோல் எரிச்சல், பாதை எரிச்சல், சிறுநீரக பிரச்சனை போன்ற வியாதிகள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குணமடையாம இருக்கு. அதுக்கு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. முடி கொட்டனாலே உனக்கு வயசாயிருச்சு, முடி வந்து வெள்ளை நிறை வந்தாலே வந்து சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. வணக்கம் யோகம் நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். நம்ம சரீர ஹெல்த் கிளப்ல பல்வேறு மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில பொருட்களை தயாரித்து அதை விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள்ல என்னென்ன மூலிகைகள் இருக்கு, இதை சாப்பிடறதுனால நம்ம உடல்ல வந்து எந்தெந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லிதாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல் வலிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த ஈறுகள பிரச்சனை, பல் கூச்சமா இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய தொந்தரவா இருக்குங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம சரீராவில் புதுசா ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேலம் பொடி. இந்த கருவேல மூலிகை பொடியில என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, ஏலக்காய், திப்பிலி, கருவேலம்பட்டை, கிராம்பு போன்ற மூலிகை பொருட்கள் இதுல இருக்குங்க. இந்த கருவேலம் பொடி எப்படி யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த கருவேலம் பொடி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதை யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா பல்கள்ல ஈர்கள் வந்து பிரச்சனை, பல் வந்து விழுதல், பல்லு ரத்த கசிவதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது தீர்வு காணுதுங்க. நம்ம லைஃப்ல ரொட்டீனா பாத்தீங்கன்னா பால், டீ, காஃபி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்போம். அதற்கு மாற்றான இயற்கை முறையான ஃபுட் சப்ளிமெண்ட் இருந்தாங்க இந்த மூலிகை மலர்பானம். இந்த மூலிகை மலர்பானத்துல என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, தாமரைப்பூ, நன்னாரி, கொத்தமல்லி, ஏலக்காய், மிளகு, சுக்கு, திப்பிலி எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்க. இந்த மூலிகை மலர்பானத்தை நம்ம தினமும் சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க உணவு மண்டலம், நரம்பு மண்டலம், மூச்சு மண்டலம், ரத்த மண்டலம் அதுல உள்ள தேவையில்லாத கழிவுகளை பாத்தீங்கன்னா வெளியேற்றுதுங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளையும் பாத்தீங்கன்னா சீராக்குது. இந்த குளியல் பொடியில என்னென்ன மூலப்பொருட்கள் கலந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, நன்னாரி, வெட்டிவேர், விளமிச்சி வேர், அது மட்டும் இல்லாம பூலாங்கிழங்கு, பாசிப்பயிறு, வெந்தயம், கார்போக அரிசி, கஸ்தூரி மஞ்சள். இந்த மூலிகை பொருட்கள் கலந்த குளியல் பொடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம ஷாம்பு, சோப்பு யூஸ் பண்ற மாதிரி இந்த குளியல் பொடியை தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம தினமும் பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வேர்வை மூலம் வெளியேறுதுங்க. குழந்தைகளுக்கான நலுங்கு மாவு தான் பார்க்க போறோம். இந்த நலுங்கு மாவுல என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, வெந்தயம், வேப்பிலை, பச்சை பயிறு, துளசி போன்ற நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுல கலந்துருக்குங்க. ரெகுலரா குழந்தைகளை குளிப்பாட்டும் போது உங்களுக்கு சோப்பு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு வந்து அவங்க பயன்படுத்தலாங்க. இந்த நலுங்கு மாவை குழந்தைகளுக்கு நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால குழந்தைகளின் வியர்வை நாற்றத்தை போக்கிறது, குழந்தைகளுக்கு ஏற்படும் வியர்வை குறு நோய் வரம் தடுக்கிறது, குழந்தைகளின் உடலை பளபளப்பாக வைத்துக்கொள்ள உதவுகிறது, சுறுசுறுப்பை தருகிறது, கிருமி நாசினியாகவும் இருக்கிறதுங்க. இந்த நலுங்கு மாவை எப்படி பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை குளிப்பாட்டுறது முன்னாடி 3 அல்லது 4 நிமிடம் ஊற வைத்து பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினால குழந்தைகளுடைய ஸ்கின் பாத்தீங்கன்னா பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் இருக்குங்க. அந்த காலத்துல புத்துமண் குளியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வழக்கமாவே இருந்துச்சு. இப்படி குளிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க பிம்பிள்ஸே நோய் வராம பாத்தீங்கன்னா அவங்க காத்துட்டு இருந்தாங்க. உடம்பு வந்து பளபளன்னு சர்மம் வந்து சீராகவும் இருந்துச்சு. எந்த நோயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வராதுங்க. அப்படிப்பட்ட புத்துமண் குளியல பாத்தீங்கன்னா இந்த தலைமுறைகள் யாருமே நம்ம வந்து ரெகுலரா வந்து பயன்படுத்துறது இல்ல. அதற்காக நாங்க கொண்டு வந்த ப்ராடக்ட் தாங்க புத்துமண். இந்த காலகட்டத்தில் உடல் எடைங்கிறது மனிதர்களிடையே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஜிம்முக்கு போகணும் ஆனா டைம் இருக்க மாட்டேங்குது. வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்ல நடைப்பயிற்சி பண்ணலாம், பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கு, பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடணும் ஆனா உடல் எடை பார்த்தீங்கன்னா குறைய மாட்டேங்குது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த அனைத்து பிரச்சனையும் தீர்வு காண்றதுக்கு நம்ம கிட்ட சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுதாங்க இந்த ஹெர்பல் ஹெல்த் மிக்ஸ், அதாவது மூலிகை சத்து மாவு. இந்த மூலிகை சத்து மாவை எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி குடிக்கலாம். கொஞ்சம் குண்டா இருக்குங்க 2 டம்ளர் கூட எடுத்து சேர்த்து குடிக்கலாங்க. இப்படி நம்ம ரெகுலரா பயன்படுத்தும் போது மந்த்லி பாத்தீங்கன்னா 8 kg பாத்தீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் ஆக நீங்களே உணரலாங்க. இந்த தேனூரல்ல என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, தேனுங்க. இந்த தேனூரல்ல நம்ம ரெகுலரா சாப்பிடறதுனால உடம்புல பாத்தீங்கன்னா அஜீரண பிரச்சனை, வாயு பிரச்சனை, ரத்த கொதிப்பு, சளி, ஆஸ்துமா, நீர்க்கட்டு, மூலம், தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது தீர்வு காணுதுங்க. இந்த தேனூரல்ல எப்படி சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா தினசரி காலை உணவுக்கு பின்பு 5 கிராம் வந்து எடுத்து சாப்பிடலாங்க.
முடி கொட்டுதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஆண்கள் மட்டுமில்ல, பெண்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முடி கொட்டினாலே உனக்கு வயசாயிருச்சு, முடி வந்து வெள்ளை நிறை வந்தாலே வந்து சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு நம்ம கிட்ட சூப்பரான ப்ராடக்ட் இருக்குங்க. அதுதான் இந்த கரிசாலை ஹெர்பல் ஆயில். என்னென்ன மூலிகை பொருட்கள் கலந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்திப்பூ, திருநற்றம்பூ, பச்சிலை, நெல்லிக்காய், வெந்தயம், கரிசலாங்கண்ணி, பூலாங்கிழங்கு, மகிழ்பூ, தேங்காய் எண்ணெய் போன்ற மூலிகை பொருட்கள் இதுல கலந்துருக்குங்க. இந்த ஆயிலே நம்ம ரெகுலரா தேய்ச்சிட்டு இருந்தா உடல் சூடு, மூளை சூடு, கண் பார்வை குறைபாடு, வெள்ளை முடி வருதல் போன்ற பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்துக்கலாங்க. இந்த கரிசிலை ஹெர்பல் ஆயிலை எப்படி தேய்க்கணும்னா பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இந்த ஆயில வந்து நல்ல தலைமுடிக்கு வேர்கள் வந்து நல்லா தேய்க்கணுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உச்சந்தலையில வந்து தேய்த்து கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். இப்படி ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நாட்களே பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. நம்ம உடல்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தாங்க. அப்படிப்பட்ட இந்த மலச்சிக்கல் வருவதற்கான முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் போய் செரிமானம் ஆகாதனால தாங்க. வாய்வு தொல்லை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு இந்த மூலிகை பொடிங்க. இந்த மூலிகை சூப்பு பொடியை ரெகுலரா நம்ம சாப்பிடறதுனால உடம்புல வந்து செரிமானம் ஆகாத தேவையில்லாத கழிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மலத்து மூலம் வெளியேறுதுங்க. இந்த மூலிகை பொடி எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணியில 1 டீஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி அதுல 5 பல் பூண்டு சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியில பாத்தீங்கன்னா வடிகட்டி குடிக்கணுங்க. உடல்ல புண்ணு இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கு, உடல் பலகீனமா இருக்கு, உடல் சோர்வா இருக்கு, நரம்பு தளர்ச்சி, இந்த போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. அதுதாங்க இந்த ஜீவசக்தி அல்வா. இந்த ஜீவசக்தி அல்வால என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாதாம் பிசின், பனங்கற்கண்டு, புங்கிலியம், கிலாசத்து, இளநீர் போன்ற மூலிகை பொருட்கள் பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்க. இந்த ஜீவசக்தி அல்வா எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல வந்து 1 ஸ்பூன் பொடியை மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிடணும். காலையில எந்திரிச்சோடனே பல் துளக்கிட்டு வெறும் வயிற்றுல பாத்தீங்கன்னா தினமும் சாப்பிடணுங்க. இப்படி 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. உடம்புல வந்து ஏகப்பட்ட வலி இருக்கும். 1 2 கை கால் வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, மணுக்கட்டி வலி, பப்பா சொல்லிட்டே போலாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஒரு நல்ல வலி இருக்கு. அதுதான் இந்த வலிவாத தைலம். இந்த வலிவாத தைலத்தை எப்படி பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து எந்த பகுதியில பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியில வந்து நன்கு தேய்க்கணுங்க. பிறகு சுடு தண்ணியில பாத்தீங்கன்னா குளிக்கணும். இப்படி வந்து ரெகுலரா செய்யறதுனால உடம்புல வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வலி உங்களுக்கு வந்து குறைய நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா காலில் வந்து வீக்கம் வந்திருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த கட்டு வந்திருக்கும், பெரிய வீக்கமா இருக்கும். அதை வந்து டெய்லியும் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒத்தரை வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அது வந்து குணமாகாது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கிட்ட ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்குங்க. அதுதான் இந்த ஒத்தடை முடிச்சு. அப்படி என்னதாங்க இந்த ஒத்தடை முடிச்சு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நொச்சி, விராலை, பிரண்டை, தழுதாலை, வேப்ப எண்ணெய், இஞ்சி, பூண்டு போன்ற மூலிகை பொருட்கள் பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்க. இந்த ஒத்தடை முடிச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வலிவாத தைலம் சொல்லிட்டு அந்த தைலத்தை வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீவி கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒத்தடை முடிச்சு எந்த இடத்துல உங்களுக்கு வலி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்படி ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா முழுமையா குணமடையுங்க. வீக்கத்துக்கு ஹாஸ்பிடல் போகாம மெடிசன் பயன்படுத்தாம ஒத்தடை மூலமா பாத்தீங்கன்னா முழுமையா குணமடையிருக்கு. இந்த ஒத்தடை முடிச்சு வாங்கி பயன்பெறுங்க. இந்த குமரி கடுக்காய் பானத்துல என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கற்றாழை, கடுக்காய், பனை வெல்லம், சுக்கு, மிளகு, ஏலக்காய், திப்பளி, நெல்லிக்காய், தாண்டிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் இதுல இருக்குங்க. இந்த குமரி கடுக்காய் பானத்தை நாம ரெகுலரா சாப்பிடறதுனால உடம்புல வந்து குடல் புண், வாய்ப்புண், தோல் வியாதி, சர்க்கரை வியாதி, மலச்சிக்கல், கால் எரிச்சல், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், ஆண்களின் விந்து நஷ்டமாதல், ரத்த சோகை போன்ற நோய்களை இது தடுக்குதுங்க. இதை எப்படி சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா 50 மில்லி குமரி கடுக்காய் பானத்துல 100 மில்லி தண்ணீர் கலந்து இரவு உணவு சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இது அருந்தலாங்க. கடுக்காய் லேகியம். இந்த கடுக்காய் லேகியத்தை பத்தி பண்டைய தமிழ் வரலாற்றை வந்து அழகான ஒரு பாடல் வழி சொல்லியிருப்பாங்க. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இதை 1 மண்டலம் 1 வரை கோலூன்றி கிழவனும் கோலை வீசி குமரனாவான்னு சொல்லிட்டு அழகான பாடல் வரிகளை திருமூலர் சொல்லியிருப்பாங்க. திருமூலர் சொன்ன இந்த கடுக்காய் லேகியத்துல அப்படி என்னங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கற்றாழை, கடுக்காய், விளக்கு எண்ணெய்ங்க. இந்த குமரி கடுக்காய் லேகியத்தை நம்ம ரெகுலரா சாப்பிடறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், மூலம், உடல் உஷ்ணம், வெள்ளை வெட்டை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறு போன்ற பிரச்சனைகள் இருந்து மருந்தாக உதவுதுங்க. இது இந்த குமரி கடுக்காய் லேகியத்தை எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 15 கிராம் அளவு எடுத்து சாப்பிட்டு பிறகு வெந்நீர் கொஞ்சம் குடிக்கணுங்க. சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. கண் குறைபாடு, தோல் எரிச்சல், பாதை எரிச்சல், சிறுநீரக பிரச்சனை போன்ற வியாதிகள் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மெடிசன் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குணமடையாம இருக்கு. அதுக்கு சூப்பரான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. அதுதாங்க இந்த
சுகர் சஞ்சீவி பொடி. இந்த சுகர் சஞ்சீவி பொடியில என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆவாரசை மூலம், சிறு குறிஞ்சான், நாவல் கொட்டை, வேப்பிலை, சிறுநாயங்கி, கோவை இலை மற்றும் வில்வம் இலை போன்ற மூலிகை பொருட்கள் இதுல இருக்குங்க. இந்த சுகர் சஞ்சீவி பொடியை 200 மில்லி தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவு கொட்டி நல்லா கொதிக்க வைத்து காய்த்து 100 மில்லி தண்ணீர் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா கிண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல குடித்தா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. நான் சொன்ன இந்த செய்முறையை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு கண் எரிச்சல், கால் எரிச்சல், பாத எரிச்சல் இருந்து ரிலீஃப் ஆறதை நீங்க உணரலாங்க. நம்ம சரீரால இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வாயுப்பொடி. இந்த வாயுப்பொடியில என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பலி, சீரகம், கரிஞ்சீரகம், ஓமம், இந்து உப்பு, பெருங்காயம் போன்ற மூலிகை பொருட்கள் பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்க. இந்த வாயுப்பொடியை நம்ம ரெகுலரா சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல பசியின்மை, மயக்கம், வயிற்று வலி, வாந்தி, அஜீரணம், நெஞ்சு கரிவு போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வாயுப்பொடியை நம்ம எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா, மதிய வேளையில உணவுக்கு பின்பு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுடுதண்ணியில 1/2 ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வந்து நம்ம கலந்து குடிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து இட்லி பொடி மாதிரி உணவுல சேர்த்து கொடுக்கலாங்க. இந்த வில்வ பழச்சாறுல என்னென்ன மூலிகை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பலி, ஏலக்காய், பனை வெல்லம், கிராம்புங்க. இந்த வில்வ பழச்சாறை நம்ம ரெகுலரா சாப்பிடறதுனால உடல்ல வந்து குடல் புண், வாயு புண், சர்க்கரை வியாதி, தோல் வியாதி, மலச்சிக்கல், கால் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது தீர்வு காணுதுங்க. இந்த வில்வ பழச்சாறை எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா, 50 ml வில்வ பழச்சாறுடன் 100 ml தண்ணீர் கலந்து காலையிலையும் மாலையிலையும் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. பல்வேறு மூலிகை பொருட்கள் நிறைந்த உடலுக்கு நன்மை தரக்கூடிய இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா www.sarira.in வெப்சைட்ல டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 9952445123 நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.